MS தோனி, கங்குவா படங்களில் நடித்த பிரபல பாலிவுட் நடிகை திஷா பதானி வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மத குருமார்களை அவமதித்ததாக கூறி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் பின்னணி என்ன? 2015ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான லோஃபர் படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானவர் திஷா பதானி. தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாழ்க்கை வரலாற்று படமான MS தோனி படத்தில் நடித்தார். இந்த படம் பான் இந்தியா படமாக வெளியாகி தமிழ் ரசிகர்கள் உட்பட இந்திய ரசிகர்கள் அனைவரது மனதிலும் திஷா பதானி இடம் பிடித்தார். அதன் பிறகு பாலிவுட் படங்களில் நடித்து வந்தவர் பான் இந்தியா படமான பிரபாஸின் கல்கி படத்தில் மீண்டும் நடித்தார். தொடர்ந்து சூர்யா நடிப்பில் பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட கங்குவா படத்தின் மூலம் நேரடியாக தமிழ் படத்தில் திஷா பதானி நடித்தார். இந்த படமும் பான் இந்தியா படமாக ரிலீஸ் ஆனது. சினிமாவில் நடிப்பது மட்டுமின்றி இன்ஸ்டாவில் இவர் பதிவிடும் புகைப்படத்தை பார்ப்பதற்கென்றே 61 மில்லியன் பேர் பின்தொடர்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர் இன்ஸ்டாவில் பிரபலம். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் வசித்து வரும் திஷா பதானி வீட்டின் மீது வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சிவில் லைன்ஸ் பரேலியில் உள்ள திஷா பதானியின் இல்லத்திற்கு வெளியே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. தாக்குதலுக்கு முன்னதாக திஷா பதானியின் வீட்டை மர்ம நபர்கள் நோட்டமிட்டுள்ளார்கள். பின்னர் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளார்கள். அதிகாலை 4:30 மணியளவில் பல சுற்றுகள் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் இதில் 2 குண்டுகள் வானத்தை நோக்கி சுடப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் டெல்லி லக்னோ நெடுஞ்சாலை வழியாக பரேலிக்குள் நுழைந்து வீட்டின் அருகே துப்பாக்கிச் சூடு நடத்தி 7 முதல் 8 நிமிடங்களுக்குள் அதே நெடுஞ்சாலை வழியாக வெளியேறியது சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. பிரேமானந்த் மகாராஜ் மற்றும் அனிருத்தாச்சாரிய மகாராஜ் ஆகிய இந்து துறவிகள் குறித்து திஷா பதானி தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்களே இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணம் என தெரிகிறது. இந்த சம்பவத்திற்கு பிரபல தாதா கும்பலான ரோஹித் கோதாரா கோல்டி பிரார் கும்பல் பொறுப்பேற்று சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை எழுதியுள்ளார்கள். அதில் ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெய் ஸ்ரீராம், ராம் ராம் அனைவருக்கும் என தொடங்கும் பதிவில் துறவிகள் பிரேமானந்த் ஜி மகாராஜ் மற்றும் அனிருத்தாச்சாரிய ஜி மகாராஜ் குறித்து அவதூறாக பேசியதால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தங்கள் தெய்வங்களை இழிவுபடுத்துவதை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே, அடுத்த முறை அவரோ அல்லது வேறு யாராவது இது போன்று நடந்து கொண்டால் அவர்களின் வீட்டில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை திஷா பதானிக்கு மட்டுமல்லாமல் திரைத்துறையின் அனைத்து கலைஞர்களுக்கும் அவர்களுடன் தொடர்புடையவர்களுக்கும் பொருந்தும் என்றும் தங்கள் மதத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்க தாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் கடந்த ஜூலை மாதம் திஷாவின் தங்கை குஷ்பு பதானி அனிருத்தாச்சாரியா குறித்து அவதூறான கருத்துக்களை தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. முதலில் பிரேமானந்த் மகாராஜ் பற்றி கருத்து தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தனது கருத்துக்கள் அனிருத்தாச்சாரியா மகாராஜ் மீது மட்டுமே என வீடியோ மூலம் குஷ்பு விளக்கமளித்திருந்தார். துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்க தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நடிகையின் வீட்டிலிருந்து நெடுஞ்சாலை வரை உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள். பிரபல பாலிவுட் நடிகையின் வீடு மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.